أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم ومن أضل ممن يدعو من دون الله من لا يستجيب له إلى يوم القيامة وهم عن دعائهم غافلون. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இன்றைய தினம் மதரசத்துல் ஹாதியா மாணவிகளுக்குரிய இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு அன்பான அழைப்பு என்பதாகும். எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு அன்பான அழைப்பு என்ற தலைப்பாகும். இந்த தலைப்பை தருவதற்கு காரணம், நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் இந்த தலைப்பை தருவதற்கு காரணம், மக்களுக்கு மத்தியில், மேலப்பாளையம் மக்களுக்கு மத்தியில் தௌஹீத் ஜமாத் ஏதோ ஒரு வித்தியாசமான கருத்தை சொல்கின்றது. நாம் இவ்வளவு நாளும் பாரம்பரியமாக செயல்பட்டு வந்த செயல்பாட்டுக்கு, பழக்க வழக்கத்திற்கு நேர் மாற்றமான ஒரு கருத்தை சொல்கின்றார்கள் என்பது போன்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கின்றது. அதற்கு ஏற்ப தௌஹீத் ஜமாத்தை பற்றி, தௌஹீது கொள்கையை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களை பற்றி, அவர்களெல்லாம் குழப்பவாதிகள், அவர்கள் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள், மக்களை தவறான பாதையில் அழைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று ஆலிம்களும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் தான் நாங்கள் சொல்ல வருவது என்ன, எதை நாங்கள் சொல்கின்றோம், எதன் பக்கம் அழைக்கின்றோம் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி அன்பான அழைப்பு என்ற இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. நாங்கள் எதன் பக்கம் அழைக்கின்றோம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பாதையில் மக்களை அழைத்தார்களோ அந்த பாதையில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கொள்கையின் பக்கம் மக்களை அழைத்தார்களோ அந்த பாதையில் மக்களை நாங்கள் அழைக்கின்றோம். ஒரு புதிதான ஒரு செய்தியை நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி குர்ஆனிலும் ஹதீஸிலும் உள்ள செய்தி. அதற்கு மாற்றமான ஒரு செய்தியை நாங்கள் சொல்ல மாட்டோம், சொல்லவும் கூடாது. அப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கு மேலப்பாளையத்து மக்கள், முஸ்லிம்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்று பார்த்தால், அவர்கள் இறந்து போன அவுலியாக்களை அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தர்காக்களில் போய் அவர்கள் ஜியாரத்து செய்கிறோம் என்ற பெயரிலே அந்த தர்காவில் யார் அடங்கியிருக்கின்றார்களோ அவர்களை எனக்கு உதவி செய்யுங்கள், என்னுடைய குறைகளை நீங்கள் தீர்த்து வையுங்கள், என்னுடைய பிரச்சனையை தீர்த்து வையுங்கள். அது மனிதனுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் அந்த இறந்து போன அவுலியாவிடத்திலே, நல்லவரிடத்திலே, நல்லவர்களாக அவர்கள் இருந்தால் அல்லாஹ் தான் அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பது நாளை மறுமையில் தான் தெரியும், அவன் தான் அறிந்தவன். ஆனால் இவர்கள்
அவங்க நல்லடியார்கள் என்று போய் அவர்கள் கேட்பார்கள், பதில் அளிப்பார்கள் என்று நம்புகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையின் காரணமாக தர்காவில் போய் நின்று அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். நாங்கள் அந்த தர்காக்கள் கூடாது என்று சொல்கின்றோம். இறந்தவர்கள் ஒருபோதும் கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு கேட்கக்கூடிய சக்தி ஒருபோதும் கிடையாது. அல்லாஹ் அவர்களுக்கு அந்த ஆற்றலை அளிக்கவில்லை என்று எங்களுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் நாங்கள் சொல்லவில்லை. உங்களிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேனே, நானும் மற்ற ஆலிம்களை போன்று மேலப்பாளையத்தில் உள்ள என்னுடைய வயதில் உள்ளவர்கள் ஒரு காலகட்டத்தில் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய கிளியனூர், நீடூர் போன்ற மதரசாக்களிலே படித்தவர்கள், பட்டம் வாங்கியவர்கள். நானும் அங்கு படித்து 7 ஆண்டு காலம் என்பதற்கு பதிலாக 8 ஆண்டு காலம் படித்திருக்கின்றேன். அப்படியெல்லாம் படித்த எங்களுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஏகத்துவ சிந்தனை, ஏகத்துவ வெளிச்சம் கிடைத்தது. குர்ஆனில் சொல்லப்பட்டதையும் நடைமுறையில் உள்ளதையும் ஒத்து பார்க்கின்ற பொழுது நேர் முரணாக இருக்கின்றது. அதுதான் எங்களை மாற்றிவிட்டது. அரபு நாட்டு பணம் என்று அன்றைக்கு சொன்னார்கள். அரபு நாட்டு பணம் என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் பெரிய அளவில் காரில் பறக்கணும், தரையிலே நடக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. மற்றவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுகின்றார்களோ, என்னுடைய பையன்கள் கொஞ்சம் தலையெடுத்து சம்பாதிக்கின்றார்கள். இன்றைக்கு ஓரளவிற்கு பெரிய அளவில் ஒரு பெரிய பணக்காரர் என்று சொல்லக்கூடிய அளவில் இல்லை. அது மாதிரி அல்லாஹ் நாடினால் ஆவோம், அவனுடைய விருப்பத்தில் உள்ளது, அதை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். மற்றவர்கள் மாதிரி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெரிய அளவில் எங்களுக்கு செல்வ செழிப்பு, வயல் என்றெல்லாம் கிடையாது. இதை எதற்கு சொல்கின்றேன் என்று சொன்னால், அரபு நாட்டு பணம் என்று சொன்னார்கள். கிடையாது. அரபு நாட்டில் உள்ள அந்த தாக்கம் தான் இவர்களிடத்தில் வந்தது என்று அவர்கள் நிறுவுவதற்காக வேண்டி இந்த வாதத்தை வைக்கின்றார்கள். நாங்கள் சில விஷயங்களில் அரபகத்து உலமாக்களுக்கு, சவுதி உலமாக்களுக்கும் கொள்கை அடிப்படையில் கிடையாது. கொள்கையிலும் ஒரு சில விஷயங்களில், சில சட்டங்களில் அவர்களுக்கு நேர் மாற்றமான செய்தியை மக்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன விஷயம் என்று சொன்னால், நாங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் உள்ளதை பார்க்கின்றோம். இறந்தவர்கள் அவர்கள் ஒருபோதும் செவியுற மாட்டார்கள் என்று குர்ஆன் சொல்கின்றது. இது நாங்கள் எங்களுடைய மனோ இச்சை அடிப்படையில் சொல்லலை. அல்லாஹ் தஆலா, நான் ஆரம்பத்தில் வாட்சி காட்டினேன்ல, அந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான், ஒமன் அதல்லு மிம்மை எதுவும் மின்தூனில்லாகி மல்லா யஸ்தஜீபு லஹு யௌமில் கியாமா வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன். அல்லாஹ் அல்லாதவர்களை விட்டுவிட்டு அழைக்கின்றார்களே, அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்றவர்களை அழைக்கின்றார்களே, அவர்களை விட வழிகேடர் யார் இருக்க முடியும்? இவங்க யாரை கூப்பிடுறாங்களோ அவர்கள் லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா, கியாமத்து நாள் வரைக்கும் பதிலே தரமாட்டார்கள். அப்படி கியாமத்து நாள் வரைக்கும் பதிலே தராதவர்களை அல்லாஹ்வை விட்டு அதாவது இறந்து போனவர்களை, நல்லடியார்களை கூப்பிடுகின்றார்களே, அவர்களை விட வழிகேடர் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான். வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன். அவர்கள் இவங்க அவங்கள கூப்பிட்டதை பற்றி அறவே அவர்களுக்கு தெரியாது, என்ன நடக்கின்றது என்பது தெரியாது. இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய விளக்கம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இன் ததுஊஹும், நீங்கள் அவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்தால் லா யஸ்மஉ துஆக்கும், உங்களுடைய துஆ அவர்களுக்கு கேட்காது. உலவு சமியு, அல்லாஹ் தஆலா பேச்ச பாருங்க, ஒரு பேச்சுக்கு அவர்கள் செவியுற்றார்கள் என்றால் மஸ்தஜாபுலக்கும், அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்கவே முடியாது.
வயோமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷ்ரிக்கிக்கும், கியாமத்து நாளில் அவர்கள் நீங்கள் யாரை அல்லாஹ்வுக்கு சமமாக்கி கூப்பிட்டீர்களோ அவர்கள் மறுத்து விடுவார்கள், எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிடுவார்கள். அப்படி சில வசனங்கள் எல்லாம் வருகின்றன. அதையெல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்லை. இறந்து போனது ஒரு பக்கம் இருக்கட்டும், தூங்கின ஆட்களுக்கு வெளியில நடக்கிறது ஏதாவது தெரியுமா? தெரியாது. அல்லாஹ் தஆலா ஒரு 2 நிகழ்வை குர்ஆன்ல சொல்றான். அது என்ன? அவுக்கல்லதி மர்ர அலா கரியத்தின் ஒஹிய ஹாமியத்துன் அலா உரூஷிகா. ஒரு பெரியவர், ஒரு நல்லடியார் ஒரு கிராமத்தை தாண்டி போறார். கால அன்னா யுஹி இல்லாஹு ஹாதிஹி பாத மோத்திஹா. அல்லாஹ் தஆலா இதை எப்படி மீண்டும் புனரமைக்க போகின்றான், மறு வடிவம் எடுக்க செய்ய போகின்றான், இதை மீண்டும் புத்தாக்கமாக எப்படி கொண்டு வர போகின்றான் என்று அல்லாஹ் சொல்றான். அவர் சொன்னதாக ஃபஅமாத்தஹுல்லாஹு மியதாம், அவ்வளோதான், அவரை தூங்க வச்சாராம், மூத்தாக்கிட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் படுக்க போகும்போது அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து என்று சொல்கின்றோம். இந்த சின்ன பிள்ளைகள்லாம் கேட்டால் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் ரொம்ப பொறுக்கி எடுத்து வார்த்தையை போடுறாங்க. அல்லாஹும்ம பிஸ்மிக்க அனாமுன்னு கூட சொல்லலாம். உன்னுடைய பெயரால் நான் தூங்குகின்றேன். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வஹியா, நான் மீண்டும் உயிர் பெறுகிறேன் என்று சொல்கின்றார்கள். அதற்கு பதிலாக அரபியில வாஸ்தைகிது, நான் கண் விழிக்கிறேன் என்று சொல்லலாம். இந்த 2 வார்த்தை இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் வஹீயினுடைய அடிப்படையில் பேசக்கூடியவர்கள் இந்த வார்த்தையை போடுறாங்க. என்ன சொல்றாங்க? யா அல்லாஹ், உன்னுடைய பெயரை சொல்லி நான் மரணிக்கின்றேன், மௌத்தாகின்றேன், இப்படியே சொல்றாங்க. இப்போ நீங்கள் உங்களில் யாராவது கல்யாணம் முடிச்சுட்டு புது மாப்பிள்ளையாக இருக்கிறாங்க, புது பொண்ணு வீட்டில் வந்து இருக்குது. அன்னைக்கு முதல் இரவில் அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வஹியான்னு சொன்னால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. யா அல்லாஹ், இன்றைக்கு உன் பெயரால், கையை உயர்த்த தேவையில்லை, உன் பெயரால் நான் சாகிறேன், உன் பெயராலேயே நான் காலையில் ஹயாத்தாவேன் அப்படின்னு சொன்னால் இந்த பிள்ளை வீட்டுக்கு ஓடிடும். வந்த நாள்லேயே முதல் நாளையிலேயே நான் சாவு போறேன்னு சொல்றானே என்று அலறிடுவாங்க. ஏன்னா சாவுக்கு பயப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்ம சமுதாயம் இருக்கின்றது. நம்ம சமுதாயம் சாவுக்கு பயப்படுகின்றது. அதனால தான் வீட்டை விட்டு போகும்போது போகத்தான் சேராப்புல என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வர்றேன் அப்படிங்கள, ஒரு 10 நாள் சாப்பிட்டுட்டு 2வது நிமிஷம் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லுவாப்புல. ஏன்னா போறேன்னு சொல்லக்கூடாதான், போனா அப்படியே போயிடுவா. அப்படியா அந்த நம்பிக்கை நம்ம இடத்துல இருக்கின்றது. அதையெல்லாம் உடைக்கக்கூடிய வகையில தான் ஒரு முஸ்லீம், ஒரு மூமின் எந்த ஒரு கட்டத்திலையும் மௌத்தை பத்தி பயப்படக்கூடாது. அதனால ரசூலுல்லாஹ் நமக்கு இந்த வார்த்தையை, இந்த பாடத்தை நமக்கு சொல்லி தர்றாங்க. உளவியல் பயிற்சியை சொல்லி தர்றாங்க. சாவுன்னு சொன்னா அலறக்கூடாது, பயப்படக்கூடாது. அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வஹியா, நான் உன்னுடைய பெயரை சொல்லி நான் மரணிக்கின்றேன், உன்னுடைய பெயரை சொல்லி உயிர் பெறுவேன் என்று சொல்லி தந்த ரசூலுல்லாஹ் எழுந்திருக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, சொல்லி தர்றாங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானி பாதமா அமாத்தனி, இதுவரைக்கும் என்னை சாகடித்த பிறகு எனக்கு உயிர் கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எப்படிப்பட்ட வார்த்தையும் பாருங்க. ஒவ்வொரு நாளும் அந்த மரண பயம் நமக்கு ஏற்பட வேண்டும். இப்போ தூங்குறதும் ஒரு மௌத்து தான். அவர் தூங்கிட்டார். ஃபஅமாத்தஹுல்லாஹு மியதாம், பிறகு அல்லாஹ் தஆலா அவரை எழுப்பி கால கம் லபிஸ்த, எவ்வளவு நாள் இந்த இடத்துல தங்கி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கால லபிஸ்த யௌமன் அவ் பஅத யௌம், ஒரு நாள் அல்லது அதுல சொற்ப பகுதி நான் இந்த இடத்தில் தங்கியிருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே ரப்புல் ஆலமீன் அடிக்கிறான். கால பல் லபிஸ்த மியத ஆம், இந்த இடத்துல நீ 100 ஆண்டுகள் தங்கி இருக்கிறாய் என்று சொல்கின்றான். என்ன சொல்லுது? 100 ஆண்டு காலம்
அவர் தூங்கியிருக்கார், மழை பெஞ்சிருக்கும், இடி இடிச்சிருக்கும், வெயில் அடிச்சிருக்கும், எதுவும் அவருக்கு தெரியவில்லை. இதுதானுங்க நாம தூங்கும் போது நடக்குது. காலையில வீட்டுல இருந்து எழுந்திரிச்சு வர்றான், எழுந்திரிச்சு வந்தா வெள்ளமா போயிருக்கு, சரியான மழைப்பா அப்படிங்கிறான். தெரியல பாய்க்கு, நல்ல தூக்கம். சமயத்தில் நாம அசர் நேரத்தில் படுத்திருப்போம், சாப்பிட்டுட்டு படுத்திருந்தா ஒரு 6 மணி வரைக்கும் அசந்து தூங்கிட்டோன்னு வாங்கி எழுந்திரிச்சு பார்த்தா வானம்லாம் இருட்டா இருக்கும். என்னமோ நாம நைட்ல தூங்கிட்டு எழுந்திரிச்ச மாதிரி இருக்கும். பகலா இரவா என்று நமக்கு தெரியாது, என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. இப்படிதான், இதுதான் மனிதனுடைய நிலைமை. தூங்குகின்றவருக்கே வெளியில் நடப்பது என்னவென்று தெரியவில்லை. வீட்டுல பையன் டிவி வச்சு பார்த்திருப்பான், என்ன படம் ஓடிச்சு, அங்க என்ன நாடகம் ஓடிச்சு, மெட்டி ஒளி ஓடிச்சா, ரொட்டி ஒளி ஓடிச்சா தெரியாது. அது பாட்டு ஏதாவது ஒண்ணு ஓடி இருந்திருக்கும். காலையில் நம்ம எழுந்திருக்கிறோம், எதுவுமே நமக்கு தெரியவில்லை. அப்ப இந்த பெரியார் 100 ஆண்டு காலம் தங்கியிருந்து அவர் வந்திருக்கின்றார். ஒரு 100 ஆண்டு காலம் ஓடி இருக்கின்றது, உலகத்தில் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. இப்படித்தான் மனுஷன் தூங்கும் போதே ஒன்றும் தெரியலையே. அப்ப இறந்து போன ஆட்களுக்கு அதான் அல்லாஹ் தஆலா ஒஹும் அன் துஆயிஹிம் காஃபிலூன், இவர்கள் அவர்களை கூப்பிட்டு முஹியத்தீன் முஹியத்தீன், இந்த பூக்கோயாவுக்கு நான் கடைசியில் வர்றேன், பூக்கோயாவேன்னு கூப்பிட்டுருப்பான். அவர் போய் எவ்வளவு நாளா ஆகி போச்சு. என்ன போய் பசீரப்பா தெருவில், எங்க தெருவில் ஞானமேதை பசீரப்பா கந்தூரி, அங்க பசீரப்பா தெரியாது. ஒகும் அன் துஆயிஹிம் காஃபிலூன், இவர்கள் அவர்களை அழைத்தது அறவே அவர்களுக்கு தெரியாது. இன்னொரு இடத்துல சொல்றான், யௌமல் கியாமத்தி யக்ஃபுருன பிஷ்ரிகிக்கும், நீங்கள் அல்லாஹ்ட்ட தான் இதை கேட்கணும். அல்லாஹ்வுக்கு இவரை சமமாக்கி நீங்க கூப்பிட்டீங்களே, இதை நாளைக்கு மறுமையில வந்தாட பாவி பேல என்ன போய் நீ கூப்பிட்டுருக்கியடா, என்ன நீ இறைவன் மாட்டி விடுறிய என்று அவர்கள் நாளைக்கு மறுத்து விடுவார்கள். இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மை. இந்த உண்மையை தெரிந்ததுனால நாங்கள் சத்தியத்திற்கு வந்தோம். எங்களுக்கு மேல எவ்வளவு பெரிய ஆலிம்கள்லாம் இருந்தாங்க. ஷம்சுதாசரத்திட்ட மேலப்பாளையம் மக்கள் என்று சொன்னால் ஷம்சுதாசன் சொன்னா பெரிய பிரியமா இருப்பாங்க. அவர்களெல்லாம் ஓதியவர்கள். ஆனால் அவர்களிடத்தில் இந்த சத்தியம் இல்லை. சத்தியம் எங்கு இருந்ததோ அங்கு நோக்கி வந்தோம். இன்றைக்கு மக்களிடத்தில் சொல்றோம், ஆரம்பத்தில் பலத்த எதிர்ப்பு இருந்தது, கடுமையான அளவில் சமூக பகிஷ்காரம் இருந்தது, ஊர் நீக்கம் இருந்தது, கோர்ட்டு இருந்தது, காவல்துறை என்று புகார் இருந்தது, வழக்குகள் இருந்தன. அத்தனையும் தாண்டி இறைவனுடைய அருளால் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மாறிக்கொண்டு வருகின்றார்கள். இந்த கருத்தை நோக்கி நீங்களும் வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த தலைப்பு. இது ஒரு நிகழ்வா குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்றது. இன்னொரு நிகழ்வை சொல்றான் ரப்புல் ஆலமீன். குகை வாசிகள், இது அவள் ஃபித்யத்து இலல் கஹஃப், இளைஞர்கள் குகையின் பக்கம் ஒதுங்கினார்கள். எதுக்கு ஒதுங்கினாங்க? அவர்கள் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதை தவிர்த்து வேறு எந்த நோக்கமும் இல்லை. ஏகத்துவத்தை சொன்னதுனாலதான் அந்த சமுதாயம் அவர்களை தண்டிக்கின்றது. இப்ப அவங்க ரபத்னா அலா குலூபிஹிம் இது காமு ஃபகாலு லன் நதுவ இலாஹன், நாம அல்லாஹ்வை தவிர்த்து வேறு எந்த கடவுளையும் அழைக்க மாட்டோம். அவர்களுக்கு அவருடைய உள்ளத்தை நாம் இவ்வாறு உறுதிப்படுத்தினோம். ரபத்னா அலா குலூபிஹிம் இது காமு, அவர்கள் இந்த கொள்கைக்காக வேண்டி துணிந்து நின்றார்கள். அவருடைய உள்ளத்தை நாம உறுதிப்படுத்தினோம் என்று சொல்கிறார்கள். ஒரு குகையில் போய் தஞ்சம் அடைகிறாங்க. ஃபலரப்னா அலா ஆதாரியும் ஃபில் கஹ்ஃபி சினீன், அவருடைய செவிப்பறையில் நாம் அடித்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். செவியை ஏன் குறிப்பிடுறான்? அதற்கு ஒரு அடிப்படை இருக்கின்றது. மனிதனிடத்துல முதல்ல செயல்படக்கூடிய ஒரு உறுப்பு காது தான். பிறந்த உடனேயே பிள்ளைக்கு கண் பார்வையெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த பிள்ளைக்கு முதல்ல செயல்படக்கூடிய ஒரு உறுப்பு எதுவென்றால் செவிப்புலன் தான். சத்தம் கட்டணும் அப்படியே அலறும். இதை போல நமக்கும் அப்படிதான். தூங்கின உடனே நமக்கு ஏதாவது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் அல்லது சத்தம் கேட்டது என்று சொன்னால்
என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறான். வெடி சத்தம், பூக்கொகையா தங்களுடைய தர்காவுடைய அந்த கூட்டம் ஆடிக்கிட்டே போறானுல, வெடி வெடிக்கிறானுவோ. அப்படி வெடி வெடி சொல்லி என்ன வெடி வெடின்னு இவன் எழுந்திருக்கிறான். காது தான் முதல்ல செயல்படக்கூடியது. சுபுவுக்கு எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அலாரம் வைக்கிறோம், வச்சுட்டாங்க 5 மணிக்கு அலாரம் வச்சோம் என்று சொன்னால் அது அடிக்கும். அடித்த உடனே அதை தலையில் தட்டிட்டு தூங்கும், அது வேற பிரச்சனை. ஆனால் முதல்ல செயல்படுறது எது? காது தான். அப்போ அல்லாஹ் தஆலா அந்த காதில் உள்ள அந்த ஆற்றலை பிடுங்கி விடுகின்றான். அவர்கள் தூங்கி எழுந்திருச்சுட்டு கதாலிக்க பாகனாகும் எத்தசாலு பைனகும் கால காயிலும் மின்கும் கம் லபிஸ்தும், கியாமத்தினால இப்படி தான் அவர்களை நாம் எழுப்புவோம் என்பதற்கு உணர்த்தக்கூடிய வகையில் அவர்களில் ஒருவரை அவர்களை நாம் எழுப்பினோம். அதில் ஒரு ஆள் கேட்கிறாரு, கால கம் லபிஸ்தும், நீங்கள் எவ்வளோ நாள் அங்கே தூங்குனீங்க என்று கேட்கின்றார்கள். அவர்கள் பதில் சொல்கின்றார்கள், லபிஸ்னா யோமன் அவன் பாதயம். நல்ல கவனிச்சுக்க, நாங்கள் இந்த இடத்தில் ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சொற்ப பகுதி தங்கியிருந்தோம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் குர்ஆனுடைய அல்லாஹு ஆயிலம் பிமா லபிசு, அவர்கள் எவ்வளவு காலம் தங்கினார்கள் என்பது அல்லாஹ் தான் அறிந்தவன். ஆனால் அதனுடைய சரித்திர பின்னணி, அதனுடைய முன்பின் போங்கெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேல் அவர்கள் தங்கியிருந்தார்கள் என்று பேசிக்கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆனால் அவர்கள் தூங்கியது ஒரு சில நூற்றாண்டுகள் நாம் அறிய முடிகின்றது. எழுந்திருச்சு அவங்களுக்குள்ள அஸ்ஹாபுல் கஹ்ஃபை போன்று குகைவாசிகளை போன்று ஒரு நல்லடியார்கள் இங்க உலகத்தில் பார்க்கவே முடியாது. எங்கேயோ நிற்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்கள உதாரணமாக காட்டுறான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒளியுள்ளாக்கள் உங்களுடைய பாஷையில் எடுத்துக்கொண்டார். அவங்க எழுந்திருச்சு கேட்குறாங்க, எவ்வளோப்பா ஒரு ஆள் 100 ஆள்கிட்ட கேட்குறாங்க, எவ்வளோ நேரம்பா நம்ம இந்த இடத்துல தங்கியிருந்தோம் அப்படின்னு கேட்குறாங்க. லபிஸ்னா யோமன் அவன் பாதையும், ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் கொஞ்சம் பகுதி இந்த இடத்துல ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம தங்கியிருப்போம் என்று சொல்கின்றார்கள். என்று சொன்னால் என்ன நடந்தது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இதுதான் இதை விட ரொம்ப கடுமை மௌத்து. புரியணுமா இல்லையா? சரி, இது உலகத்தில் நடந்த நிகழ்வுங்க. உலகத்தில் நடந்த நிகழ்வு ஒன்று. சூரத்துல் பக்ராவில் அந்த பெரியாருடைய தூக்கத்தை பற்றி சொன்னேன், அதை மௌத்து என்று சொல்கின்றார். அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசிகள் அவர்கள் குகையில ஒதுங்கியதும் உறங்கியதும் அதுவும் ஒரு மரணம்தான். அவர்கள் எழுந்திருச்ச பிறகு அங்கே என்ன நடந்தது என்று தெரியவில்லை. நாளைக்கு மர்மையில என்ன? அல்லாஹ் தஆலா கால கம் லபிஸ்தும் ஃபில் அர்தி, நீங்கள் இந்த பூமியில எவ்வளவு காலம் தங்கினீர்கள் என்று கபூர்ல இருந்து எழுப்பிய உடனே அவர்கள்ட்ட கேட்கிறான். அவங்க சொல்றாங்க, காலு லபிஸ்னா யோமன் பாலயம். என்ன பதில் என்று பாருங்கள். உலகத்துல ஒரு நாளோ அல்லது சில மணி நேரங்களோ நாங்க துனியாவில் தங்கியிருப்போம் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன நடந்துச்சு என்று தெரியவில்லை. பூக்கோயாவுக்கோ பசீரப்பாவுக்கோ தக்கலை பீரப்பாவுக்கோ ஞானியாரப்பாவுக்கோ எதுவுமே தெரியாது. எந்த டப்பாவுக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ரசூலுல்லாவுக்கும் உலகத்தில் என்ன நடந்துச்சு என்று தெரியாது. முஹிதீன் தான் எதற்கு எடுத்தாலும் அவரை பெரிய ஒரு ஜீபும்பா மாதிரி வச்சிருக்கிறாங்க. கூப்பிட்டா உடனே ஓடி வந்துடுவார், இம்மிடியேட்டா அட்டன் பண்ணிடுவார் என்று வைத்திருக்கின்றார்கள். அவருக்கு என்ன நடந்துச்சு என்று தெரியாது. இந்த உண்மையை நாங்க சுய விருப்பத்தின் அடிப்படையில் சொல்கின்றோமா அல்லது குர்ஆனில் இருந்து நாங்கள் எடுத்து சொல்கின்றோமா என்பதை தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நமக்கு ரப்புல் ஆலமீனை பற்றி சொல்றான். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் கிடையாது. அல் ஹய்யு, உயிருள்ளவன். அல் கய்யூம், நித்தியமானவன், நிர்வகிப்பவன் என்று நிலையானவன் என்று நாம சொல்றோம். ஆயத்துல் குர்சி எல்லாருமே சில பேர் கார்ல போகும்போது அதில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஒரு ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு படுத்தா அவனுக்கு ஷைத்தான் இடத்திலிருந்து பாதுகாப்பு இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. அந்த ஆயத்துல் குர்சி ரப்புல் ஆலமீனுடைய ஆற்றலை சொல்கின்றது. அல்லாஹ் என்று சொன்னால் எப்போதும் உயிரோடு இருக்கக்கூடியவன், கவனித்துக் கொண்டிருப்பவன், நிர்வாகம் செய்யக்கூடியவன்
என்று அல்லாஹ் சொல்றான்ல. நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா? அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான், அவனை விட்டுட்டு நீங்க ஏன் போய் என்றோ இறந்த மொய்யீனை போய் கூப்பிடுறீங்க, பூக்கோயாவை போய் கூப்பிடுறீங்க, பீரப்பாவை போய் கூப்பிடுறீங்க, மொய்யீனை போய் கூப்பிடுறீங்க, ஷாவுலம் இதை போய் கூப்பிடுறீங்க, காஜா மீனத்தின போய் கூப்பிடுறீங்க. அப்பா வச்சிருக்கிறானோ அவ்வளவு கடவுள்கள். பெண்கள் அவங்க தான் ஆண் கடவுள் பெண் கடவுள் வச்சிருக்காங்க. நம்மள்கிட்டயே ஆண் கடவுள் இருக்கு, பெண் கடவுள் இருக்குது. சையத் அலி ஃபாத்திமா, அழகான கடல் ஓரம் ஆளும் பீமா. இந்த சையத் அலி ஃபாத்திமாங்கிற வேணு போகுது, அது பூரா நாங்குநேரில் முட்டிக்கிட்டு நிற்குது. இவன் நம்ம ஊர்ல சையது அலிங்கிறது ஆம்பளைக்குள்ள பேரு, ஃபாத்திமாங்கிறது பெண்ணுக்குள்ள பேர். ரெண்டையும் மெரிஜா வச்சு பொம்பளைக்கு ஆம்பளை பேர் சையத் அலி ஃபாத்திமா. அவங்க ஒரு பெரிய பாதுகாவலர் மாதிரி மக்கள் நினைக்கின்றார்கள். இப்ப இவங்களெல்லாம் எதற்கு கூப்பிடணும்? நான் ஆத்தங்கரையில் கொஞ்ச நாளைக்கு முந்தி வெள்ளம் அடிச்சு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு, ஒண்ணுமே செய்ய முடியல. அப்ப அவரு உயிரோடு இல்லைன்னு தெரியுதா என்ன? ஏர்வாடியில் சில காலத்திற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால தீப்பற்றி எரிஞ்சு சங்கிலியோடு கட்டப்பட்டு இருந்த பைத்தியக்காரர்கள் உட்பட உயிரோடு எரிந்து இறந்து போனாங்க. என்ன அப்ப நாங்க பேனர்லாம் வச்சோம். பஜார் திடல்ல, மீன் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் எல்லா இடத்துலையும் பேனர்லாம் வச்சோம். உயிரோடு இப்ராஹிம் அவர்கள், ஏர்வாடி இப்ராஹிம் உயிரோடு இருந்திருந்தா இந்த மக்களை காத்திருக்க வேண்டுமா இல்லையா? காக்கவில்லை, அவர் இறந்தவர் தான் சொன்னமா இல்லையா? அப்ப நீ என்ன, நாங்க என்ன சொல்ல வருகின்றோம் என்று சொன்னால், அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான் என்று நீங்களும் நம்புகின்றீர்கள், நாங்களும் நம்புகின்றோம். குல் தஆலோ இலா கலிமத்தின் சவாயின் பைனனா வ பைனக்கும், உங்களுக்கும் நமக்கும் மத்தியில் ஒத்த கருத்துல ஒருமிச்சு நிற்போம். நீங்களும் சொல்றீங்க அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ் கேட்பான், அவனுக்கு தான் எப்போதும் கேட்கக்கூடிய சக்தி இருக்கிறது, பார்க்கக்கூடிய சக்தி இருக்கின்றது, நோய்களை நீக்கக்கூடிய சக்தி இருக்கின்றது, ஆபத்தை விட்டு காக்கக்கூடிய சக்தி இருக்கின்றது, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது என்று நீங்களும் நம்புகின்றீர்கள், நாங்களும் நம்புகின்றோம். அப்ப அந்த அல்லாஹ்வை கூப்பிடுங்கள், சாகிற வரைக்கும் அல்லாஹ்வை மட்டும் நீங்க கூப்பிடுங்க என்று நாங்கள் சொல்கின்றோமே, இது தவறான கருத்தா? இது நஞ்சான கருத்தா? இது விஷத்தை போன்று வெறுக்கக்கூடிய கருத்தா என்று தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதுக்கு தான் இந்த தலைப்பு கொடுத்திருக்கிறான். தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நாங்க எந்த கொள்கையின் பக்கம் அழைக்கின்றோம். இதே மாதிரி தானே இன்றைக்கு மக்கா காஃபிர்கள் நம்பியிருந்தா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒமா யூமினு அக்ஸருஹும் பில்லாஹ் இல்லா வஹும் முஷ்ரிகூன், அவர்களில் அதிகமான பேர்கள் அல்லாஹ்வை நம்புகின்றார்கள், ஆனால் இணை வைப்பு அவரிடத்தில் இருக்கின்றது. அதுதானே இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கின்றது. மான் அஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்பா, நாங்கள் அந்த நல்லடியார்களை அவன் கூப்பிட்டதாவது இப்ராஹிம் இஸ்லாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற நபிமார்களை அவன் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவர்களை கூப்பிடுகின்றோம் என்றால் அல்லாஹ்விடத்தில் நெருக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஹாவுலாய் ஷஃபாஉனா இன்தல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்வார்கள் என்று சொன்னார். அதுதானே இன்றைக்கு நாம நம்முடைய சமுதாயத்தில் உள்ள மக்கள் சொல்கின்றார்கள், ஏன்பா கூப்பிடுற, பரிந்துரை செய்வாங்க, அப்படித்தானே சொல்றீங்க. ஆனால் பரிந்துரை செய்வார்கள் என்று நேரடியாகவே அழைத்து பிரார்த்தனை செய்கின்றீர்கள். ஒமை எதுவு ஒமை யுனாதி இஸ்மி அல்ஃபன் பி கல்வத்தி அஸ்மன் பி ஹிம்மத்தி ஜர்மன் லகஃவத்தி அஜப்துகு முஸ்ரியன் மின் அஜ்லி தஅவத்திஹி ஃபலியது யா அப்துல் காதிர் முஹியுத்தீன், யார் என்னுடைய பெயரை 1000 தடவை தனிமையில் இருந்து அழைக்கின்றார்களோ அவருக்கு ஓடோடி வந்து நான் பதிலளிக்கின்றேன் என்று முஹியுத்தீன் சொல்கின்றார் என்று யாக்குத்துபாவில் எழுதி வைத்திருக்கின்றீர்களே. நேரடியாக நீங்க முஹியுத்தீனை கூப்பிடுறீங்க, அல்லாஹ்வையும் முஹியுத்தீனையும் ஒரே இடத்தில் வைக்கின்றீர்கள். உமை யுஷ்ரிகு பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சுவனத்தை நிரந்தரமாக தடையாக்கி விட்டான். உலா எதுகுனுலன் ஜன்னத ஹத்தா எலிஜல் ஜமலு ஃபி சம்மில் கியாத், ஊசியினுடைய காதில் ஒட்டகம் நுழைவது எப்படி அசாத்தியமோ அதே போன்று இணை வைப்பவர்கள், அல்லாஹ்விற்கு ஷிர்க் வைப்பவர்கள்,
அல்லாஹ்வையும் அவனுடைய அடியார்கள் சமநிலையில் நிறுத்தியவர்கள் சொர்க்கத்திற்கு போக முடியாது என்று சொல்கின்றானே, அந்த மக்கள் நரகத்தில் கிடப்பார்கள் என்று சொல்கின்றானே, அத மாதிரி நாம நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்பது என்ற ஒரு உந்துதலில் தான், ஒரு தூண்டுதலில் தான் உங்களுக்கு மத்தியில் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் தயங்க மாட்டோம், தளர மாட்டோம். ஒருபோதும் நாங்கள் அந்த பிரச்சாரத்தில் இருந்து பின்வாங்கவே மாட்டோம். ஏன்? நீங்களும் நரகத்திற்கு போய்விடக்கூடாது என்ற கரிசனத்தில், அக்கறையில், அத்தீன் வன் நசீஹா, மார்க்கம் என்பது நன்மையை நாடுதல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நன்மையை நாடுகின்றோம், எங்களை தவறாக நீங்கள் புரிந்து கொள்ளாதீர்கள். அதற்காக வேண்டி இதை நான் உங்களிடத்தில் குறிப்பிடுகின்றேன். இறந்தவர்களை போய் ஏன் அழைக்கணும்? பஸ்ஸு போயிருக்குது, ஒருத்தன் அங்கிருந்து வர்றான், பஸ் ஸ்டாண்டில் 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆள் என்ன செய்றாப்ல, நல்ல துண்டை விரிச்சு போட்டு தூங்குறார். ஒரு ஆள் நல்ல குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துருக்கிறார். இவன் என்ன செய்யறான் தெரியுமா? யார் தூங்குறானோ அவனை எழுப்பி 10ஆம் நம்பர் பஸ்ஸு போயிருச்சா ஜங்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான். அவன் செவுட்டில் 2 இருப்பிருப்பான். இன்னும் குத்துக்கள் மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான் உயிரோட. நான் தூங்கிட்டு இருக்கேன், இப்போ தானே தலை வச்சு படுத்தேன், தூங்க விட மாட்டேங்கிறேன் சொல்வானா இல்லையா? அவனுக்கு என்ன தெரியாது? பஸ்ஸும் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. நாகமா போறவனை என் தூக்கத்தை கெடுத்து போட்டியா அப்படின்பா. இவனும் பக்கத்தில் உள்ளவன், அவனுக்கும் டென்ஷன் ஆயிடும். அட்டி கொடுக்கும்போது அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். என்ன விட்டுட்டு அவன்கிட்ட போய் கேட்டீங்கள? அப்ப இதம் ரப்புல் ஆலமீன் ஹயாத்தா இருக்கிறான், எங்கிட்ட கேளு. ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான்ல, இதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி. என்னுடைய அடியான் என்னை பற்றி கேட்டால் நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் பக்கத்தில் இருக்கேன்பா. என்னுடைய அடியான் கேட்டா நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிறான். தர்றங்கிறவனை விட்டுட்டு தூங்குற ஆள்கிட்ட போய் புக்கோயாவே தாங்க, அவர் மண்ணை தான் தருவார். என்னத்தை தந்தாரு? பாருங்க, இடத்துக்கு இடம் ஒரு தர்காவை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க பள்ளிவாசல் பக்கத்தில் மேலப்பாளையத்தில். நீங்க அங்கிருந்து பார்த்தா கல்வத்து நாயம், அது பெரிய மனாரா. இந்த பக்கம் டவுன் பக்கம் போனா அங்க மீரான் சாஹிப் அந்த தர்கா, அங்க பூரம் உள்ள உட்காந்துக்கிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், கசைக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா மஸ்தங்கா தர்கா. என்ன மாதிரியான நம்பிக்கை? மழை வரலன்னு சொன்னா மஸ்தங்கா தீப்பெட்டி போடணுமா, பிடி குடிக்கிறவங்க பூரா அங்க வந்து அந்த ஆத்தங்கரை பூரா நாத்தங்கரை ஆக்கிட்டு பிடியை குடிச்சுக்கிட்டு. என்னடா இது? என்ன மாதிரியான ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் ஆகி போயிச்சு. இப்ப இறைவனுடைய அருளால் இப்ப இந்த இளைஞர்கள் இங்க வந்து இருக்கக்கூடியவங்க, இந்த சின்ன பிள்ளைகள், நீங்க எங்களை ஊர் நீக்கம் பண்ணீங்க, பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, எல்லா போர்ட்லையும் எழுதி போட்டுங்க, 4 மதுகபுகளை பின்பற்றாதவர்கள், தலையில் தொப்பி போடாதவர்கள், விரலை அசைக்காதவர்கள், நெஞ்சில் மீது கையை கட்டக்கூடியவர்கள் இன்னும் இருந்தா சேர்த்திருக்கலாம். புரியுதா? அவர்களெல்லாம் இந்த பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு போட்டிய. நீங்க ஒரு ஒப்பீட்டு அடிப்படையில் பாருங்க, பெருமைக்காக வேண்டி சொல்ல, பெருமைக்குரியவன் அல்லாஹ். இன்னைக்கு பெருநாள் கடல் என்று பார்த்தால் ஒரு கட்டத்தில் மஸ்ஜித் ரஹ்மான் கிளை சார்பில் மட்டும்தான் நடத்தி கொண்டு இருந்தோம். இன்றைக்கு முபீன் கிளை, அதேபோல சலாம் கிளை என்று அந்த பக்கம் அக்ஸா என்று ஒரு பள்ளிவாசல், பரவலாக திபியான் என்று பள்ளிவாசல், எல்லா இடத்திலையும் ஆண்களும் பெண்களும் வந்து மொய்க்கின்றார்களே, வண்டுகளை பூக்கள் மொய்ப்பது போன்று வந்து சேர்கின்றார்களே. எப்படி நடந்துச்சு? எப்படி சாத்தியமாச்சு? இந்த கொள்கையின் ஈர்ப்பு, இந்த கொள்கையின் இழுப்பு, இந்த கொள்கையை பற்றி உள்ள விளக்கம் அவர்களுக்கு போய் சேர்ந்தது. இறந்தவன் தாண்டா. ஆண்டவன் ஆண்டாண்டு காலம் அழுதாலும் ஆண்டவன் மீண்டு வர மாட்டான். இதுதானே உண்மை. ஏன் அவங்கள போய் கூப்பிடுறீங்க? இறந்த வீட்டில் ஜனாசா கிடக்குது, கிடக்கும் பொழுது அவருக்கு ஏதாவது தெரியுமா? ஏன் அழுவுறிய? பாப்பா நீங்க போயிட்டீங்களே,
எங்களை நடுத்தருவில் நல்ல வசதியாக தான் வச்சுட்டு போயிருப்பாங்க. இவங்க ஏதாவது சொல்லி, வாப்பா நீங்கள் போயிட்டீங்களே, எங்களை இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஏன் அழுகுறிய? அவர் இறந்து போயிட்டார் என்பது தானே. இதுதான் ரசூலுல்லாவுக்கும் உள்ள நிலைமை. இந்த ஒரு விஷயத்தை, அடிப்படை விஷயத்தை புரிந்தால் போதுங்க. ரசூலுல்லாவுடைய நிலைமை அப்படிதான். தூக்கத்தில் இருக்கும்போதும் ரசூலுல்லாவுக்கு தெரியாது, அவர்கள் இறந்த பிறகும் ரசூலுல்லாவுக்கு தெரியாது. ஸலவாத் அவர்களுக்கு எடுத்து சொல்லப்படுகின்றது. அதனால தவறான கருத்தையும் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இதை சொல்லிக் கொள்கின்றேன். ஹைபர் போர் முடிஞ்சு ரசூலுல்லா வர்றாங்க. முஸ்லீம் வரக்கூடிய செய்தி வரும்பொழுது பயண கலைப்பு. ரசூலுல்லா ஒரு இடத்துல பாளையம் தங்குகின்றார்கள். பாளையம்னா ஒரு இடத்துல டென்ட் அடிச்சு அப்படியே தங்குறது. அதனாலதான் நம்ம ஊர்களுக்கு பேரு பாளையம், மேலப்பாளையம், கீழப்பாளையம்லாம் வந்தது இந்த ஒரு பின்னணியில தான். அடிச்சு தங்குறாங்க. ரசூலுல்லா பிலாலை பார்த்து, எப்பா இக்கல இல்லைண்ணா, நாங்களாம் தூங்குறோம், நீ தான் காவல் காத்துக்கிறோம் என்று ரசூலுல்லா சொல்றாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூலுல்லா எல்லாரும் படுத்தாச்சு, ஏன்னா பயணக்கலை போருக்கு போயிட்டு வர்றாங்க. இங்க நம்ம ஊர்ல பொட்டல் புதருக்கு போயிட்டு வந்து என்ன மாதிரி தூங்குறாங்க, சுவுலாம் நாசமா போய் பொட்டல் புதரும் செத்து போய் கிடந்துச்சுங்க. இப்போ அதுவும் கிளம்பிடுச்சு. பண்ணு, சாயா, தூக்குவாளி எல்லாத்தையும் இங்கிருந்து தூக்கிட்டு ஒரு கூட்டம் இங்கிருந்து போகுமா, அது ரெண்டாவது இப்போ கிளம்பிடுச்சு. கிளப்பி விடுறாங்க. ரசூலுல்லா ஹைபர் போர் முடிச்சுட்டு அங்கிருந்து திரும்ப வரும் பொழுது அசதி இக்கலா, பிலாலே நீ காவல் காத்துக்க அப்படிங்கிறான். பிலால் என்ன செய்யறாங்கன்னா, தொழ வேண்டியதெல்லாம் தொழுதுட்டு கிழக்கு பார்க்க, அதான் அந்த நாட்டில் உள்ள கிப்லா வேற, நம்ம நாட்டுக்காக இதை சொல்கிறேன். பார்த்துட்டு அப்படியே வாகனம், தன் ஒரு வாகனம் தான் அதுக்கு சாய்மானம், ஒட்டகமோ அல்லது கோவில் இருக்கிறது ஏதோ அந்த சாஞ்சிக்கிட்டு அப்படியே தூங்குறாங்க. தூங்குனா அல்ல அவுட்டு, முடிஞ்சு போச்சு. இவன் காலையில முதல்ல எழுந்திருக்கிறது யாருன்னா, சூரிய ஒளி வெப்பம் பட்டு ரசூலுல்லாஹ் தான் எழுந்திருக்காங்க. ஐ பிலால் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிலாலே அப்படிங்கிறாங்க. சமயோசிதமா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அல்லதி அகதக்க, உங்களை எவன் கைப்பற்றி இருந்தானோ, உங்களுடைய ஆத்மாவை எவன் கைப்பற்றி இருந்தானோ அவன்தான் என்னுடைய ஆத்மாவின் கைப்பற்றி இருந்தான். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். ரசூலுல்லாஹ் அதுக்கு எடுத்து என்ன சொல்ல முடியும்? ஒருதனை எழுப்ப வச்சு அவனும் தூங்கிட்டானாக்க நம்ம என்ன செய்ய முடியும்? ஆனால் நம்ம ஊர் பாணியில் நம்ம என்ன செய்வோம்? திட்டுவோம், நாசமாக போகிறோம், உன்னை நம்பி எல்லாரும் நாங்கள் மோசமாக போயிட்டோமே அப்படிம்போம். ரசூலுல்லாஹ் அந்த மாதிரிலாம் ஒன்றும் சொல்லலை இவங்க. ஏன்னா பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சமத்தையான ரசூலுல்லாஹ்வே அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பதிலை சொல்கிறாங்க. அவர் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது ஷைத்தானுடைய இடம். இப்படி பார்த்தா எத்தனை ஊடு ஷைத்தானுடைய இடம்ங்கிறது சொல்ல முடியாது. அவ்வளோ ஊடு சுபு தொழாமல் கிடக்கிறான். பள்ளிவாசலில் முத்தவள்ளியாக இருக்கான், சுபுவுக்கு வர மாட்டேங்க. இந்த இடத்த விட்டு நீங்கள் இதாது வண்டியை கிளப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போய் அவர்கள் ஒது செய்து தொழுகின்றார்கள். அவர் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் நாம அவன் நசிய, யாரு தூங்கிட்டாலோ, அல்லது ஹதீஸ் இப்படியும் இருக்கலாம், மண் நசியாவு நாம அல்லது மண்ணாம, ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அறிவிப்புகள் வருகின்றன. யார் தூங்கிட்டாங்களோ அவர்கள் நினைவு வந்தால் அந்த தொழுகையை உடனே தொழுது கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, நினைவு வந்ததற்காக வேண்டி என்னை நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனுடைய வசனத்தையும் மேற்கோள் காட்டுறாங்க. அவன் தூங்கல, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒன்றும் தெரியலையே என்ன நடந்துச்சு. சுற்றி எல்லாமே நடந்திருக்குது. வஹீனுடைய தொடர்புல உள்ள அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் தஆலா தூங்க வைக்கிறான், புரிஞ்சுக்கங்கடா என்பதற்காக வேண்டி. இதுதான் யதார்த்தம். இந்த ரசூல் இப்போது உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நாளை மறுமையில் அவர்கள் எழுப்பப்படும் பொழுது உண்மையை போட்டு உடைப்பாங்க. இவன் என்ன செய்யறான்? யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும் என்ற அந்த பைத்தில அந்த கஃபாருல் கதாயா, அந்த சத்தாருல் மசாவி,
நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்கள், நீங்கள் தான் பிழைகளை பொறுக்கக்கூடியவர்கள், மறைக்கக்கூடியவர்கள் என்று சொல்கின்றார்களே. நாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதிலை நான் ரப்புல் ஆலமீனிடத்தில் சமர்ப்பிப்பேன். என்னையும் கடவுளாக ஆக்கிய மக்கள் நாளைக்கு வருகின்ற பொழுது அவர்களை இடத்தில் நான் இந்த பதிலை சொல்வேன் என்று சொல்கின்றார்களே. புகாரில் இந்த செய்தி இடம்பெறுகின்றது. நீண்ட ஹதீஸ் சொல்வதற்கு நேரம் இல்லை. பாருங்க, இதைத்தான் நாங்கள் சொல்றோம், இதைத்தான் உங்களிடத்தில் நாங்கள் எடுத்துரைக்கின்றோம். நீங்கள் அல்லாவுக்கு எல்லா சக்தியும் இருக்கிறது. நம்ம பெண்கள் அழகா சொல்லுவாங்க, அல்லாஹ்வோட நமக்கு உதவி செய்யணும். தாய்மார்கள் அழகா சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்ல முறையில் அவங்களுடைய பேச்சு அமர்ந்திருக்கும். ரப்புல் ஆலமீன் நமக்கு கிருபை செய்யணும். அல்லாஹ் உனக்கு நம்ம எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போறோம்னு சொன்னா அல்லாஹ் உனக்கு கிருபை செய்வான்பா, ஆயத்தோடு சிறப்பாடி போயிட்டு வா. அதெல்லாம் இருக்க ஆயுசோட சிறப்பாக போயிட்டு வான்னு அர்த்தம். அதான் ஆயத்தோட போயிட்டு வா அப்படிம்பா. அப்ப இப்படி எல்லாம் அல்லாஹ்வை நீங்க சொல்றீங்களா, அதைத்தான் நாங்க சொல்றோம். மொய்தீன் பாயெல்லாம் கூப்பிடாதீங்க, அவர் யார்? காஜா மொய்தீனை கூப்பிடாதீங்க, ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிபை கூப்பிடாதீங்க, செய்யதரி ஃபாத்திமாவை கூப்பிடாதீங்க, ஆத்தங்கர பீமாவை கூப்பிடாதீங்க. ஆத்தங்கரை இல்லை, அழகான கடல் ஓரமா அது, அங்கேயும் நாத்தகமான கடற்கரை தான். ஏன் இவங்களை போய் நீங்க கூப்பிடணும்? அல்லாஹ் மட்டும் கூப்பிடுங்க அப்படிங்கிறோம். இதை சொல்றதுக்கு இப்ப இந்த இளந்தளிர்கள்லாம் மலர்கின்றார்கள். இன்றைக்கு ஒரு கூட்டம் அல்லாஹ் மட்டும்தான் கூப்பிடுது. அடிச்சு சொன்னாலும் சரிதான், அல்லாஹ் மட்டும்தான் இந்த மக்கள் கூப்பிடுவாங்க. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இப்ப நீங்க இறந்தவர்கள் உயிரோடு இல்லை என்று விளங்கி கொண்டால் இந்த தர்கா, இந்த கொண்டாட்டம் தேவையே கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா, நாங்க வந்து பார்த்தோம், ரெக்கார்ட்ல ஒண்ணு இருக்குது, வெளியில ஒண்ணு இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் தர்காவை உடைக்கணும் சொல்லியிருக்காங்க. எந்த இமாமாவது பள்ளியில இத மெம்பர்ல சொல்லியிருப்பாங்களா? கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண படுக்கையில கிடக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் யூத நசாராக்கள் அந்த வணக்க தலங்களை பற்றி சொல்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அன்பியாஹிம் மசாஜித். அல்லாஹ் யூதர்களை, கிறிஸ்தவர்களை சபிப்பானாக. அவர்கள் தங்களுடைய இத்தகது குபூரகம், நல்லடியார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தங்களாக மாற்றிக்கொண்டார்கள், ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களை சபிப்பானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண படுக்கையில சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஹதீஸ் உங்களுடைய காதுகள்ல பள்ளிவாசல வந்திருக்குமா? கிடையாது. அவை இந்த மாதிரியான ஒரு சிந்தனை தர்கா எப்படி வந்துச்சு அதை பார்க்கணும். நாம வாழக்கூடிய அந்த இந்திய சூழ்நிலை, அவன் கோயிலை கட்டியிருக்கானா நமக்கு ஒன்றும் தர்கா, அவன் தேர் இழுக்கிறானா நம்ம சந்தனக்கூடு, அங்கேயும் பத்தி இங்கேயும் பத்தி, அங்கேயும் சாம்பிராணி இங்கேயும் சாம்பிராணி, அங்க திருநீர் இங்க சாம்பிராணி, இது போன்று சந்தனம். அதாவது எல்லாமே அப்படியே அவங்களுடைய அந்த கலாச்சாரம் அப்படியே உள்ளே வந்து நுழைந்து விட்டது. அதுதான் வேதனைக்குரிய விஷயம். இப்ப அன்றைக்கு இந்த பூக்கொய்யா தங்கள் அவருடைய அந்த கந்தூரியில பையனுமோ வர்றானுவோ சினிமா பாட்டுங்க. எப்பா எந்த தர்கா கந்தூரி வந்தாலும் சரிதான், அதை தான் அவனுவ வாத்தியம் அடித்துக்கொண்டு மேலதாளத்தோடு இந்த பாட்டை போட்டுக்கொண்டு தான் வருகின்றார்கள். இப்போ என்ன செய்யறான்னா, இப்போ ஒரு இளைஞர் கூட்டம் கிளம்பி இருக்கிறானுவோ, தலை எப்படி இருக்குதுன்னா மேலே புல்கட்டு மாதிரி இருக்கு, அப்படியே அது புள்ளி கட்டிங்னு வேற சொல்றானுவோ. இந்த பக்கம் இப்படி இதை போட்டு ஓட்டி விட்டுருக்கிறானுவோ. அவன் பாட்டுக்கு ஆடுறான், கணக்கு வழக்கு இல்லாமல் போட்டு ஆட்டம். அவன் அதுக்கு தக்க அந்த பாட்டு வீட்டில் உள்ள பொம்பளைலாம் சேர்ந்து வெளியில் ஆட ஆரம்பிச்சிருவாங்க பொறுத்தது. அந்த மாதிரி போட்டு அவன்
போட்டு தட்டுன்னு தட்டுறான். அதில் தெருவில் கடந்து போகும்போது யாரோ ஒரு ஆலிம்சம் வெளியில் வந்து ஆடாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறார். அவன் அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. கேட்பானா? அவன் கிடையாது. இதில் அந்த முகநூலில் வந்திருக்கக்கூடிய அந்த பதிவை பார்க்கின்ற பொழுது மாநில ஜமாத்துல் உலமாவுடைய தலைவர் மூலமாக கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஆனால் எதுவும் அதில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி போடுறான். இப்போ நீங்கள் இதை தடுக்கிறீங்களே, அதாவது முளையிலேயே கிள்ள வேண்டும். இப்போ நாங்கள் சொல்கிறோம் இல்லை, இறைவனுக்கு எல்லா புகழும். ஒரு காலத்தில் பஞ்சா என்ன ஆட்டம் இருந்தது. தௌஹீத் ஜமாத்தினுடைய உக்கிரமமான பிரச்சாரம், தெரு தெருவா போய் பேசணும், எடுத்து சொன்னோம். அது நின்றது. இன்றைக்கு ஆலிம்கள் இதை பற்றி பேசுறதுக்கு அவர்களுக்கு ஏதாவது ஒரு தார்மீக சிந்தனை இருக்கின்றதா என்று கேட்டால் கிடையாது. அவர்கள் தர்காவை ஆதரிக்கக்கூடியவர்கள். இப்படிதான் ஆடுவான், இதுதான் நடக்கும். தர்கா என்பது இப்படிப்பட்ட தீமைகளுடைய கூடாரம், கேந்திரம். எல்லா விதமான தீமைகளும் அங்கு நடக்கும். மேலப்பாளையத்தை பொறுத்தவரையில் கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் எல்லா திருமணத்திலையும் கொட்டு மேளம் இல்லாமல் இருக்காது. அவன் வந்துடுவான், ஊதிக்கிட்டே தான் வருவாங்க. அது பேண்டு வாத்தியம் அதெல்லாம் போட்டு வந்த உடனே காலையிலேயே வந்துடுவான் கல்யாண வீட்டில். அதுதான் அந்த வாத்தியம்லாம் வாசிக்கப்படும், பெரிய கூட்டம். அதாவது நல்ல பணக்காரவங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள் போய் அப்படி போய் நிற்போம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த கொட்டை அடிக்கிறது கொள்வது. நம்ம ஆடலை அடிப்பான். அவங்க பாருங்க, அவங்களுடைய எரியச்சத்தை பாருங்க, அப்படியே அடிச்சுக்கிட்டே வருவான். ஒரு பள்ளிவாசல் வந்தவுடனே நிறுத்திடுவான். நமக்கு வருத்தமாக இருக்கும், என்னடா இது பள்ளிவாசல் பக்கத்தில் வந்து நிறுத்தியாரானே, அதை தொடர மாட்டேங்கிறானே அப்படின்னு. பின்னால் தான் சொன்னாங்க, பள்ளிவாசல் வந்து அடிக்கக்கூடாது. அந்த ஒரு உணர்வு கூட இன்றைக்கும் மழுங்கி போய்விட்டது, இன்றைக்கு செத்து போய்விட்டது. ஆலிம்கள் என்ன செய்கின்றார்கள்? என்ன பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கோள் எடுக்கின்றார்கள்? கிடையாது. அவர்களே தர்காவில் போய் உட்கார்ந்து பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப எப்படி இருக்கும்? இந்த தர்காக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய சொல்லியிருக்கின்றார்கள்? முஸ்லிமில் உள்ள ஹதீஸ்ல வரலையா? அலி ரலியல்லாஹு அவர்கள் அபுல் ஹய்யாஜ பார்த்து சொல்றாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் நியமிச்ச பணிக்கு நான் உன்னை நியமிக்கின்றேன், தரைமட்டத்திற்கு மேல சிலைகளையும் உடைக்கணும்னு சொல்றாங்க, தரைமட்டத்திற்கு மேல் தூக்கி துருத்தி கொண்டு நிற்கக்கூடிய அந்த கபர்களை உடையுங்கள் என்று சொன்னார்களே. அந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் இந்த தர்காக்கள் தரைமட்டமாக்கப்பட வேண்டும். நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை செய்வோம். ஆனா ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுலாம் எங்களுடைய லட்சியம்லாம் கிடையாது. சொல்றேன், இப்ப இதை சொல்றதுக்கு காரணம், நாங்க அதை போய் உடைக்க முடியாது. ஏன்னா சட்டம் ஒழுங்கு என்று இந்த நாட்டில் இருக்கின்றது, அதை நம்ம கையில் எடுக்க முடியாது. அதனால இந்த வார்த்தையை சொல்றேன். ஆட்சியெல்லாம் ஒன்றும் நம்ம ஒன்றும் பிடிக்க போறது கிடையாது, அதான் நாடினாலே தவிர. அப்ப அதனால உடைக்கணும்னு சொன்ன ஒரு கபூரில் போய் இருந்து நீங்க வந்து ஃபாத்தியா ஓதுறீங்க, மௌலிது ஓதுறீங்க, அதுல உண்டியல் வச்சத அதில் உள்ள அந்த அதில் இருந்து வரக்கூடிய அந்த வருவாயை நீங்க அனுபவிக்கிறீங்க. அதுல என்ன ஊத்துறான்? அது சதாவும் அது பெண்கள் எப்படி அட்டாச்மெண்ட் ஆயிட்டாங்கன்னா, அந்த பகுதியை அப்படி தர்காவை தாண்டி போகும்போதே இந்த விரல்ல ஒரு முத்தம். இது என்ன கிசுன்னு தெரியல. தர்கா கிட்ட போன உடனே அந்த தர்காவை தாண்டி போகும்போது ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. அப்ப இப்படி எல்லா இந்த தர்காக்கள்ல கூடு எடுக்கிறது, கொடி எடுக்கிறது, அதாவது முஸ்லிம்கள்ட்ட ஒரு உணர்வு செத்து போகலைங்க. எந்த உணர்வுனா, எந்த பள்ளிவாசல்லையாவது பள்ளிவாசலுக்கு முன்னால அப்பா கொஞ்சம் சத்தம் போடாதரா, ஏன் எந்த பள்ளிவாசலுக்கு முன்னாலேயாவது ஒரு இசை வாத்திய கச்சேரி வைக்கிறானோலா? கிடையாது. அதை விளங்கி வச்சிருக்கிறான். ஆனால் இந்த வெறியை தணிக்கிறதுக்கு தான் தர்காவில் அது சில இடங்கள்ல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் குறத்தி ஆட்டங்க. அந்த கோயிலில்
அந்த கரகாட்டம் ஆடுவாங்க தெரியுமா, அதை மாதிரி டஞ்சக்கண்டாஜங்க அவ்வளவும் கிடந்து ஆடிக்கிட்டு அல்லாஹ் அக்பர், மார்பில் துணியும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது, வந்து நீங்கள் அவுலியாக்களுடைய பக்தியை பெறுங்கள், சக்தியை பெறுங்கள். இந்த மண்ணாங்கட்டி தான். இவ்வளோ ஆடக்கூடிய அந்த ஆட்டத்தை பார்த்துட்டு அவுலியாக்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். என்னடா இது கொடுமை. இதுல இன்னொரு வேதனைக்குரிய விஷயம் தெரியுமா, நாகூர் கந்திரி நடக்குது இல்ல, அங்க போறவங்க என்ன செய்யறதுன்னா, பக்கத்துல காரைக்கால், அங்க ஓபன், என்னது சரக்கு. இவன் என்ன செய்யறான், அங்க போறான், சரக்க உள்ள இறக்குன்னு சொல்லிட்டு இறக்கிட்டு அங்கிருந்து போயிட்டு, ஏன்னா காரைக்காலில் சரக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல தான், நாகூர்ல இருந்து ஒரு அரை மணி நேரம் தூரம் போய் அங்கே போய் நல்லா ஊற்றிட்டு ஷாகுல் அமீருடைய எஜமானுடைய அந்த பாக்கியத்தை நல்லா ஊற்றிட்டு நைட்டு வந்து படுக்க வேண்டியது. இது எவ்வளோ பெரிய கூத்துக்கள் நடக்குது. இன்னும் சொல்ல போனால் தர்காக்கள்ல விபச்சாரம் அரங்கேறுதுங்க, விபச்சாரம் அரங்கேறுன்றது. அதற்கெல்லாம் ஆலிம்கள் இந்த வாசலை அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், தபுரானில் வருகின்றது, ஒரு கூட்டம் பின்னால் தோன்றும், அவர்கள் பட்டை ஹலாலாக்கிக் கொள்வார்கள், விபச்சாரத்தை ஹலாலாக்கிக் கொள்வார்கள், விபச்சாரத்தில் ஹலாக்கனா விபச்சாரத்தில் இறங்கி விடுவார்கள், மது அருந்துவார்கள், வாத்திய இசை கச்சேரிகள் வாசிப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அவ்வளவும் தர்காக்களுடைய அந்த செட்டப்ல தான் வந்து சேர்ந்திருக்கின்றார். அடிக்கிறான்ல இசை, என்னென்ன பாட்டு அப்படிங்கிறீங்க. நம்ம இப்படி எங்கள் தெருவில் உட்கார்ந்துருப்போம், நான் தெருவில் வீட்டில் உட்காந்து சென்னையில் தான் உட்காந்து கம்ப்யூட்டரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் ஏதாவது பாட்டை போடுறான், பழைய காலத்து பாட்டை போடுறான். நம்ம அதை தேடி போகிறது கிடையாது. வந்த உடனே இது என்ன படத்தில் வருது நமக்கு, அவ நீ நீ வந்து நீ எடுத்து பேசுவியா, உன்னையும் பாரு நான் இழுத்து தள்ளுறேன் பாரு, அடிக்கிறான், அந்த மாதிரி அடிக்கிறான். இதுல ரொம்ப கொடுமை என்னன்னா, இவ்வளவு நேரம் கொஞ்ச காலம் யானையை கூப்பிட்டு இருந்தாங்க. இப்போ சில இடங்கள்ல யானை வந்துடுச்சுன்னா தூக்கி வச்சு ஆசீர்வாதத்தை, அவுலியாக்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய அடிப்பில் பந்தாடுது. அப்படியே சில இடங்களுக்கு காலில் போட்டு நல்ல பாகனையும் மீத்துது, நீ என்னை தர்காவுக்கு கூப்பிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எடுத்துருது. இப்போ என்ன செய்தானோ, கொஞ்ச காலம் ஆட்டோவில் ஏற்றி விட்டானோ. இப்போ என்ன செய்யறானுன்னா, ஒட்டகத்தை கொண்டு வந்துட்டானோ, ஒட்டகத்தை கட்டிக்கோ கொண்டு வந்துட்டான். அதில் கொடுமை என்னன்னா, ஒரு 50 வயசு ஆளு, நான் 50 ரூபா தரம்பா, என்னைய ஒட்டகத்தில் ஏற்றுனா உன்னை ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு விடல பிள்ளையா ஏற்றுறான். அது என்ன செய்யுச்சுன்னா, யாகாதி யாகக்கன் நடுவில் கீழே விழுந்து அந்த பிள்ளை கீழே விழ, அவன் என்ன செய்யறான்னா அந்த பிள்ளைய பிடிச்சி சேர்த்து கட்டுறான். நாசமாப்புறவுல இது என்ன ஊரா காடாடா இது, விடல பிள்ளையே இப்படி நடு ரோட்ல சேர்த்து கட்டக்கூடிய அளவுல மானங்கட்ட பொழைப்பு இந்த சமுதாயத்திற்கு தேவையா? நினைச்சு பாருங்க. இந்த தர்காக்களுடைய அப்ப இவர் மஜ்லிஸ் உலமாவுடைய பொறுப்பாளர், மாநில தலைவர் என்ன கிழிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறான். நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய கொடுமை நடந்து கொண்டிருக்கின்றது. ஆபாசம், அவ்வளவு ஆபாசம். ஆபாசம் நடக்கின்றதா இல்லையா? அவன் தர்காக்கள் என்று வந்தால் இப்படித்தான் நடக்கும். அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, கேன்சர் என்று சொன்னால் அதை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். தர்காவை பிடுங்கி எறியாத வரைக்கும் இந்த ஆபாசங்கள், இந்த அட்டகாசங்கள், அனாச்சாரங்கள், விபச்சாரங்கள், இசை கச்சேரிகள், வாத்திய மேளங்கள் ஒழிக்கவே முடியாது. அதனாலதான் நாங்கள் அன்பான அழைப்பில் என்ற தலைப்பின் கீழ் உங்களிடத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்வது ஒரே ஒரு விஷயம்தான், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும். அவனிடத்தில் மட்டுமே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். வேறு யாரையும் அழைத்து பிரார்த்தனை செய்யாதீர்கள். அப்படி அழைத்தால் நான் சொன்னது போன்று நிரந்தர நரகம், அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும், மறு உலகம். அங்கு போய்விட்டு நாமோ இந்த உலகத்திற்கு திரும்ப முடியாது. இந்த ஒரு செய்தியை மட்டும், உதாரணத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். இங்கிருந்து கஷ்டப்பட்டு கடனை வாங்கி புருஷக்காரனை வெளிநாட்டுக்கு அனுப்பியிருப்பான். அவன் அங்கே போவான்,
அழகாக சொல்லியிருப்பான். 8 மணி நேரம் டியூட்டி, 2 மணி நேரம் ஓட்டி அப்படின்னு இருப்பான். அவன் என்ன செய்வான்னா, நீ ஒட்டகத்தை ஓட்டிக்க அப்படின்னா ஒட்டகத்தை மேய்க்க விட்டுருவான். அங்கேருந்து ஃபோன் அடி, ஏமா கர்சா, ஏமா சேராத்து, நான் வீட்டுக்கு வந்துடுவேன். இவன் அங்கேருந்து போகும்போது, மாப்பா மாமா நீங்கள் வந்துடாதீங்க, நல்லா இருப்பீங்க, கடங்காரம் வீட்டு வாசல் வந்து பள்ளமாக்குறான், 10,000 ரூபா கடன் வாங்கிட்டு நீங்கள் வந்துடாதியோ. யாராவது அங்கேருந்து ஃபோன் பண்ணமாக்கும், நீங்கள் அவரை அனுப்பி விட்றாதீங்க, அவரை என்ன பாடுபட்டாலும் சரிதான், அந்த காட்டிலேயே கிடந்து கடனை அடைக்க சொல்லுங்க. அவன் என்ன செய்வான், அங்கங்கே அழுது கடனை வாங்கி ஊருக்கு ஓடி வந்துடுவான். இது உலகத்தில். நாளைக்கு மர்மையில் இறைவன்ட்ட கேட்பான், காலர பிரிஜிவும், இறைவா என்னை ஊருக்கு அனுப்பும்மா. ஒமின் வராயும் பரிசகும் இலாயும் இபாசும், கியாமத்து நாள் வரைக்கும் ஒரு திரை இருக்கின்றது, அதை உடைத்து கொண்டு ஊருக்கெல்லாம் நீ வரவே முடியாது, நிரந்தர நரகம், அந்த நரகத்திற்கு மாட்டிவிடக்கூடாது. யார் அதில் மாட்டுவா? இணை வைக்கக்கூடியவர்கள். காஜா அசரத்து சொன்னாங்க, அந்த அசரத்து சொன்னாங்க, மொஹிதீன் திருக்கார் அப்படி கேட்டாங்க, இப்படி. குர்ஆன்ல இருக்கின்றதா? நாங்கள் குர்ஆன்ல இருக்குதுன்னு சொல்கிறோம், ஹதீஸில் இருக்கிறது என்று சொல்கின்றோம். இந்த அடிப்படையில் நடந்து நாம் அனைவரும் ஒன்றாக சொர்க்கம் போவோம் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது என்று கூறி வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.